அம்மா தாக நாக்க ஈகிடமே. சீக்கிரமா வந்துக்கப்பா, இல்லங்காட்டி மறுபடியும் அந்த சோமாரிங்க வந்துட போறாங்க. வரட்டுமே, இது நம்ம ஏரியா. இது சரி, கூணு கூயினா குபேர் கிளம்பிக்கும். கண்டுக்கினியா? ஐயா சீக்கிரம் வாயப்பா. வந்துக்கினே இருக்கிறேன். என்னப்பா கம்பெனி கிடமை ஜல் பிடிச்சுக்கு போகுது. ஏமா நான் ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுதுப்பா. என்ன வரிசைன்னு போனவன் யாரு தானே கேட்க போற? அவன் மட்டும் யாரும் சொல்லு, அவனை கீழ் கீச்சு அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை வெயில் எடுக்கிறேன் பாரு. கவனம் இருப்பா, அது உன்னால முடியாது. அத மட்டும் என் கையில சொல்லாத. பாட்டில் அடிப்பங்காரு பாஞ்சாலும் சரி சாஞ்சாலும் சரி சேஞ்சாக மாட்டாமே. வேணாம்பா, அந்த ஆள் மேல நீ உசிரியே வச்சுக்க நிக்கிற. ரோதனை ஆகிது. ஏண்டி உன் பேர்ல நான் உதவி வச்சுக்க நிக்கிறேன். உலகத்திலே நீதான் எனக்கு வசி. உன்னை வச்சுக்கின்னு போன அந்த சோமாரி யாருன்னு சொல்லு. அவனை சொல்றேன் ஐயா, உன் மேயர் மருதமுத்து தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என்ன சொல்லிக்கிற? என்னை இசுக்குன்னு போஞ்சிருக்கட்டும், அந்த மாடசாமியை கொன்னது கூட அவன்தான். இன்னொன்னு சொல்றேன் கண்டுக்கு, செம்பகத்தை கெடுத்தது யாரு? அது கூட அவன்தான். அவன் சாவகாசமே வேணாயா. அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கியா, பொறுக்கி. இதோ பாருங்க, இப்பவே அவன் ஊட்டாண்ட போய் இது நெசமா பொய்யான்னு கண்டுக்க. நெசமா இருந்துச்சு அவன் தலை உன் காலடியில கிடக்கும், இல்ல என் தலை உன் கையில இருக்கும். மீனாட்சி நம்ம கையில தப்பிச்சுங்கப்பா. பேமாரி பையன் பங்கார காப்பாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம விஷயம் எல்லாத்தையும் பங்கார கையில மீனாட்சி சொல்லிக்கலாப்பா. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சு. ஏண்டா மீனாட்சி சொன்னதை பங்கார நம்பிட்டானா? அவன் நம்பிக்கிறானோ நம்பலையோ தெரியல, ஆனா உன்னை பார்த்து நேர்ல கேட்கணும்னு துடிச்சுக்கிறாப்பா. அண்ணாயிரம், எந்த காரணத்தை கொண்டும் பங்கார நாம இழந்துடப்படாது. அத வரும்போது நான் சொல்ற மாதிரி செய். செட்டாம்பா. என்ன பங்காரு, எப்ப வந்த? இப்பதான் வந்துக்கினேன். உன் கையில ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கணும்பா. எதை வேணாலும் கேளு, என்கிட்ட உனக்கு என்ன பயம்? நீதான் இம்மா உயரத்துல இருக்கிறிய, உன் கையில எப்படி பேசிக்கிறது? இறங்கி வாப்பா. பங்காரு, உன் மாதிரி நல்லவங்களுக்காக எத்தனை படி வேணாலும் இறங்கி வர தயாரா இருக்கேன். சொல்லு பங்காரு, என் மேல உனக்கு என்ன கோபம்? அத்தையாப்பா கோபம் சொல்ற? ஒரு சந்தேகம். உனக்கு இழகின மனசுக்குது, நல்ல இதயக்குதுன்னு நாங்கெல்லாம் நம்பிக்கை நிக்கிறோம். அது பொய்யா இல்ல மெய்யான்னு கண்டுக்கிட்டு போட்டாப்பா நான் நெருப்பா வந்துக்கிறேன். அண்ணா, இந்த புது தம்பதிங்களுக்கு நல்ல நேரம் போயினுக்கிறான். ரொம்ப நேரமா காத்து நிக்கிறாங்க. உன் வாயால ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறேன். அண்ணாயிரம், இது முக்கியமான விஷயம். பங்காளிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்லப்பா, நான் இட்டாந்துட்டேன். அழைச்சிருவாப்பா. மெதுவா மெதுவா. யார் வந்து நிக்கிறான்னு பாருப்பா. அடே காமாட்சியா, வா வா வா. சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி, நான் ஆரம்பத்திலேயே அனாத, அதே ஒரு குருடி. உங்க உருவம் எப்படி இருக்குன்னு என்னால பார்க்க கூட முடியல. அதனால என்ன சாமி, எனக்கு 2 கண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு என் புருஷனா இருக்கீங்க. இப்ப சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சாமி. உன் குழந்தையா? ஆமாங்க. வாங்க வாங்க. என்ன அழகு, என்ன அழகு. காமாட்சி, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? இப்ப பிரச்சனையாதான்ப்பா. வீட்டுல வரவரக்காரங்க குந்தி நிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிக்கின்னு இங்க வந்து நின்னுறாங்க. என்ன சமாச்சாரம் கேட்டுக்க. எங்களுக்கு கோயிலே இதுதானுங்களே. சாமியே அவர் தான். நீங்க பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமாங்க. ஐயா பேரையே வைக்கணுங்கிறதா எனக்கு ஆசை. ஐயா, நான் சர்வ சாதாரணமானவன். பெரியவங்க பேரை வைப்போமே, காந்தின்னு வைங்க. காமாட்சி, கனவா, இந்த காது குத்து விழாவுக்கு என்னால முடிஞ்சது இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. இருப்பா, இப்போ எனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குப்பா. ஆனா என் கையில 1 ரூபாய் தான் இருக்கு. இதையும் சேர்த்து கொடுத்துருப்பா. உன் கையாலே கொடுப்பா. நாங்க போயிட்டு வரோங்க. வாங்க. கண்ணாயிரம்,
வெளியில போயிரு. நானும் பங்காரம் பேசி முடியற வரை யாரையும் உள்ள விடப்படாது. சரி சொல்லு பங்காரு. ஏப்பா உனக்கு இவ்வளவு இழகின மனசுக்குது, நீ எப்படிப்பா கொலை செஞ்சிருப்ப? கொலையா செய்திருக்கிறேன். என்னப்பா சொல்ற? ஆமா பங்காரு, என்கிட்ட இருக்குன்னு நினைச்சு வர்றவங்கள இல்லன்னு திருப்பி அனுப்புனா அதுவும் கொலை தானே. உன்னை பத்தி நான் ரொம்ப வசதியா நினைச்சுக்கிறேன்பா. ஆனா உன்னை ஒண்ணு கேட்கணும், கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. சும்மா கேளு. ஏன்பா நீ யாரையாவது கற்பழிச்சிருக்கிறியா? நிறைய கற்பழிச்சிருக்கிறேன். என்னமா? கெட்ட எண்ணத்தோட வர்றவங்கள நல்ல எண்ணத்தோட திருப்பி அனுப்புறதே அது ஒரு வகை கற்பழிப்பு தானே. கருத்தை அழிக்கிறதும் கற்பழிக்கிறதும் ஒண்ணுதான் பங்காரு. ஆமா நீ இதெல்லாம் ஏன் கேக்குற? அதுதான்ப்பா எனக்கு பெரிய பேஜாரா ஆக்கிது. உன்னை எப்படி வசதியா நினைக்கிறோ அதே மாதிரி மீனாட்சி நான் வசதியா நினைக்கிறேன்ப்பா. அவ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாப்பா. அவ என்ன சொல்றா தெரியுமா? நீ கொலை செஞ்ச கற்பழிச்சேன்னு சொல்றாப்பா. நான் எப்படிப்பா நம்புவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ஒண்ணுமே புரியலங்க. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. மீனாட்சி நல்லவா, அவ பொய் சொல்ல மாட்டான். ஆனா அவளுக்கு பின்னால இருக்கிற சிதம்பரத்தை நீ நினைச்சுப்பா. அவன் என்னோட போட்டி போட்டு தோத்தவன், என்னுடைய அரசியல் விரோதி. அவன் ஏதோ சொல்லி இருக்கிறான், பொம்பளை நம்பிட்டான். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எந்தவித காரணத்தை கொண்டு உன்னை மீனாட்சியை நான் இழக்க தயாரா இல்லை. பங்காரு, இந்த அரசியல் தானடா நம்ம உறவை கெடுக்குது. அந்த ரிசைன் லெட்டர் எடுத்துட்டாங்க. பங்காரு, நான் எப்பவுமே என் ராஜினாமா லெட்டர் ரெடியா வச்சிருப்பேன். ஏன்னா மேயர் பதவியை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இதுல ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு கார்பரேஷன்ல சேர்த்து. வழக்கம் போல ஆத்துல வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சாச்சு. கற்பூரம் தொட்டுங்கோ. இப்ப நான் சொல்லுகிறேன்ப்பா, எப்பவுமே நீதான் மேயர், உனக்கு நான் அடிமை. இது சத்தியம். எப்படா நம்ம செட்டப்? அந்த குழந்தைய கொண்டாந்து காந்தின்னு பேர் வச்ச உடனே பங்கார அசந்துட்டான். நம்மளை கடவுள் காப்பாத்தினார். என்னயா நேற்று ரொம்ப குவிக்கினா போன, இன்னைக்கு கம்மன் வைக்கிறிய?